மகனே, நீ இன்றைக்கு அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் எத்தனை கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நான் அறிவேன். நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? நான் ஜெபித்தது எல்லாம் ஏன் இன்னும் நடக்கவில்லை? நான் வைத்த நம்பிக்கை உண்மையிலேயே பலன் தருமா என்று நீ அமைதியாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் உதடுகள் அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் இதயத்தின் ஒவ்வொரு சத்தத்தையும் நான் தெளிவாக கேட்கிறேன். நீ நினைத்துக்கொள், நான் உன்னை கைவிட்டிருந்தால் இன்று வரை நான் உன்னை தாங்கியிருக்க மாட்டேன். நீ பலமுறை சோர்ந்து விழுந்த போதும் மீண்டும் எழுந்தது உன் பலத்தால் அல்ல, நான் உன் கரத்தை விடாமல் பிடித்திருந்ததால் தான். ஆகையால் இன்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை இதுதான்: உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ மனிதர்களின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை உடைந்திருக்கலாம். சூழ்நிலைகளின் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஏமாற்றி இருக்கலாம். உன் திறமையின் மீது வைத்த நம்பிக்கை கூட சில நேரங்களில் போதாமல் போயிருக்கலாம். ஆனால் என் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வெறுமையாக முடிவதில்லை. நான் செய்கிற வேலைகள் மனிதர்களின் நேர அட்டவணைப்படி நடப்பதில்லை. நான் செய்கிற அனைத்திற்கும் சரியான காலம் உண்டு. விதையை விதைத்த உடனே அறுவடை கிடைப்பதில்லை. வேர்கள் முதலில் மண்ணுக்குள் வளர வேண்டும், பிறகுதான் செடி வெளியே தெரியும். அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் நான் முதலில் காணப்படாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்தில் நான் செயல்படுகிறேன். நீ அறியாத கதவுகளை நான் திறக்கிறேன். நீ சந்திக்காத மனிதர்களின் மனதை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால் வெளியே ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைத்து உன் நம்பிக்கையை விடாதே. எபிரேயர் 11:1 கூறுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நீ பார்க்காததால் அது இல்லை என்று அர்த்தமல்ல. நான் செய்கிறதை நீ இன்னும் காணவில்லை என்பதுதான் உண்மை. மகனே, சில சமயம் நான் பதில் கொடுப்பதை விட உன்னை வளர்ப்பதற்கே அதிக நேரம் செலவிடுகிறேன். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெறுவது முக்கியமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை சுமக்கும் மனநிலையை உருவாக்குவதுதான் முக்கியம். நான் உனக்கு பெரிய கதவை திறக்க நினைத்தால் முதலில் உன் உள்ளத்தை பெரியதாக மாற்றுவேன். நான் உயரத்திற்கு அழைக்க நினைத்தால் முதலில் தாழ்மையை உன்னுள் வளர்ப்பேன். நான் பெரும் பொறுப்பை கொடுக்க நினைத்தால் சிறிய காரியங்களில் உண்மையாயிருக்க கற்றுக் கொடுப்பேன். அதனால்தான் சில தாமதங்கள் உன் எதிரியாக இல்லை, அவை உன்னை ஆயத்தப்படுத்தும் என் கரங்களாக இருக்கின்றன. நீ பல முறை இனி என்னால் முடியாது என்று நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை உன் உள்ளத்தில் மீண்டும் எழுந்தது. அது சாதாரண உணர்ச்சி அல்ல. அந்த நம்பிக்கையை நான் உயிரோடு வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆரம்பித்த காரியத்தை பாதியில் விட்டுவிடுகிற தேவன் அல்ல. பிலிப்பியர் 1:5 இவ்வாறு கூறுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். நான் ஆரம்பித்ததை நான் முடிப்பேன். மகனே, இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உன் எதிர்காலத்தை நான் தோல்வியால் எழுதவில்லை. நீ இன்று குழப்பத்தில் இருந்தாலும் நான் உன் எதிர்காலத்தை குழப்பமாக வைத்திருக்கவில்லை. நீ பாதையை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பாதையை உருவாக்குகிறவன். நீ எத்தனை முறை வரைபடத்தை பார்த்தாலும் நான் உருவாக்கிய வழியை அதில் காண முடியாது. ஏனென்றால் நான் பல நேரங்களில் யாரும் எதிர்பார்க்காத வழியில் செயல்படுகிறேன். செங்கடலுக்கு முன் நின்ற இஸ்ரவேலர் வழியை பார்க்கவில்லை, ஆனால் நான் கடலுக்குள்ளேயே வழியை உருவாக்கினேன். அதுபோல உனக்காகவும் நான் புதிய வழியை உருவாக்க முடியும். எசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய தோல்விகளை வைத்து புதிய நாளை அளவிடாதே. நேற்று கதவு மூடியிருந்தால் நாளையும் மூடப்பட்டிருக்கும் என்று நினைக்காதே. நேற்று மனிதர்கள் மறுத்ததால நாளையும் மறுப்பார்கள் என்று முடிவு செய்யாதே. நான் ஒரு நாளில் மாற்ற முடியாத சூழ்நிலை எதுவும் இல்லை. மகனே, நம்பிக்கை என்பது முடிவு தெரிந்த பிறகு வரும் உணர்ச்சி அல்ல, முடிவு தெரியாத நிலையிலும் என்னை நம்புவது. அதுதான் உண்மையான விசுவாசம். எல்லாம் நன்றாக இருக்கும்போது என்னை நம்புவது எளிது. ஆனால் எல்லாம் எதிராக இருந்தாலும் என் வார்த்தையை பிடித்து கொள்வதே உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். நீ மற்றவர்கள் பார்க்காத இடத்தில் செய்த ஜெபங்களை நான் மறக்கவில்லை. அதிகாலை நேரங்களில் என்னோடு பேசின தருணங்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். நீ தனியாக இருந்த போது சொன்ன அழுகையை நான் எண்ணியிருக்கிறேன். சங்கீதம் 56:8 இவ்வாறு கூறுகிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உன் கண்ணீர் வீணாகவில்லை, உன் காத்திருப்பும் வீணாகவில்லை, உன் நம்பிக்கையும் வீணாகாது. மகனே, நீ பல கதவுகளை தட்டினாய், சில கதவுகள் திறக்கவில்லை. அதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. சில கதவுகளை நான் மூடினேன், ஏனென்றால் அந்த கதவுக்கு பின்னால் இருந்தது ஆசீர்வாதம் அல்ல. நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கவில்லை, ஆனால் உனக்கு தேவையானதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். ஒரு நல்ல தந்தை குழந்தை கேட்ட அனைத்தையும் கொடுக்க மாட்டான், அவனுக்கு நன்மையானதை மட்டுமே கொடுப்பான். அப்படியே நானும் செய்கிறேன்.
இன்று உனக்கு புரியாத சில பதில்கள் நாளை உனக்கு நன்றியை கொடுக்கும். அப்போது நீ அன்றைக்கு தேவன் இல்லை என்று சொன்னது நல்லதாயிற்று என்று சொல்வாய். மகனே, உன் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை மட்டும் எண்ணிக்கொண்டே இருக்காதே. நடந்த அதிசயங்களையும் நினைத்துப்பார். நீ உயிரோடு இருப்பதே ஒரு கிருபை. நீ இன்னும் ஜெபிக்க முடிவதே ஒரு வாய்ப்பு. நீ இன்னும் என்னை அழைக்கிறாயே, அதுவே நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதற்கான சாட்சி. நம்பிக்கை உயிரோடு இருக்கும் வரை அதிசயமும் அருகில்தான் இருக்கும். ரோமர் 15:13 கூறுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நான் உன் இதயத்தில் நம்பிக்கையை நிரப்புகிறேன், பயத்தை நிரப்புவதில்லை, சந்தேகத்தை விதைப்பதில்லை, நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறேன். மகனே, மற்றவர்களின் பயணம் உன்னுடைய அளவுகோல் அல்ல. ஒருவர் சீக்கிரம் உயர்ந்தார் என்பதற்காக நீ தாமதமாகிவிட்டாய் என்று நினைக்காதே. ஒவ்வொரு விதைக்கும் தனி காலம் உண்டு. ஒவ்வொரு மரத்திற்கும் தனி வளர்ச்சி உண்டு. அதேபோல் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நான் தனி திட்டம் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. நான் உனக்காக எழுதிய கதையை வேறு யாருக்கும் எழுதவில்லை. அதனால் பொறுமையுடன் என்னை பின்பற்று. மகனே, சில நேரங்களில் நீ என்னை நம்புகிறாய் என்று சொல்கிறாய். ஆனால் மறுநிமிடமே கவலை உன் மனதை ஆள்கிறது. கவலை என்பது எதிர்காலத்தை மாற்றாது, ஆனால் இன்றைய சமாதானத்தை திருடிவிடும். அதனால் உன் சுமைகளை என்னிடம் ஒப்படை. நான் அதை சுமக்க தயாராக இருக்கிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். மகனே, ஒரு சிறிய தீப்பொறி பெரிய இருளை அகற்றும். அதுபோல ஒரு சிறிய விசுவாசம் பெரிய பயத்தை வெல்லும். உன் நம்பிக்கை மலையளவாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையானதாக இருந்தால் போதும். நீ என் மேல் வைத்த சிறிய விசுவாசத்தை கூட நான் பெரிய சாட்சியாக மாற்றுவேன். கடுகு விதை அளவு விசுவாசத்தை பற்றி பேசினது அதற்காகத்தான். நம்பிக்கையின் அளவை நான் பார்ப்பதில்லை, அதன் உண்மையை பார்க்கிறேன். மகனே, இன்று நான் உனக்கு மீண்டும் சொல்கிறேன், நீ காத்திருந்த நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. நீ அழுத இரவுகள் வீணாகப் போகவில்லை. நீ இழந்த ஆண்டுகளை கூட நான் மீட்டுக் கொடுக்க வல்லவன். உன் மனதில் சிதறி போன கனவுகளை மீண்டும் ஒன்றாக சேர்க்க வல்லவன். உடைந்த தைரியத்தை புதிதாக உருவாக்க வல்லவன். மூடிய கதவுகளுக்கு அப்பாற்பட்ட எதிர்காலத்தை உனக்கு கொடுக்க வல்லவன். ஆகையால் இன்று ஒரு முடிவை எடு. சூழ்நிலையை அல்ல, என்னை பார். பிரச்சனையை அல்ல, என் வல்லமையை நினை. தாமதத்தை அல்ல, என் வாக்குறுதியை பிடித்துக்கொள். ஏனென்றால் என்னை நம்பியவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நான் உன்னை பாதியில் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறக்க மாட்டேன். நீ என் கரத்தை பிடித்திரு. மீதமுள்ள பாதையில் நான் நடத்துவேன். இன்னும் உன் கண்கள் காணாத நன்மைகளை நான் தயார் செய்திருக்கிறேன். இன்னும் உன் காதுகள் கேளாத மகிழ்ச்சியான செய்திகளை நான் வைத்திருக்கிறேன். இன்னும் உன் இதயம் அனுபவிக்காத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆகையால் மீண்டும் ஒரு முறை நான் உன்னிடம் சொல்கிறேன், மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது. மகனே, நான் உன்னிடம் இன்று பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் உன் இதயத்தில் பாதுகாத்து வை. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம். ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது. இன்று உன் கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் நான் ஏற்கனவே உனக்காக செயல்படத் தொடங்கியிருக்கிறேன். ஆகையால் பயப்படாதே, சோர்ந்து போகாதே, உன் நம்பிக்கையை விடாதே. என்னை நம்பி தொடர்ந்து நட. சரியான நேரத்தில் நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவேன். உன் காத்திருப்பை சாட்சியாக மாற்றுவேன். நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேறாமல் திரும்பாது. இன்று நீ இந்த செய்தியை கேட்டது ஒரு தற்செயல் அல்ல, அது உனக்காக நான் ஏற்படுத்திய சந்திப்பு. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைவுகூறு. சந்தேகம் உன் மனதை தட்டும் போதெல்லாம் என் வாக்குறுதியை பிடித்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு முன்பாக நடக்கிறேன். உனக்காக போராடுகிறேன். நீ அமைதியாக இரு. நான் செய்யப்போகும் நன்மைகளை விரைவில் உன் கண்கள் காணும். ஆகையால் மீண்டும் ஒரு முறை நான் உனக்கு சொல்கிறேன், மகனே, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஜெபம். அன்பின் பரலோகத் தந்தையே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு உமது பிள்ளையையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் மனதில் இருக்கும் பயம், சந்தேகம், சோர்வு அனைத்தையும் நீக்கி
புதிய நம்பிக்கையால் அவர்களை நிரப்பும். காத்திருக்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தக்க நேரத்தில் பதிலளியும். உடைந்த இதயங்களை குணமாக்கும். மூடிய கதவுகளை திறக்கும். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது சமாதானமும் வழிநடத்துதலும் இருக்கட்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற உமது வாக்குறுதி அவர்கள் வாழ்க்கையில் நனவாகும் நாளை விரைவாக காண கிருபை செய்யும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் சாட்சியத்தையோ அல்லது ஜெபக் குறிப்பையோ கமெண்டில் பகிருங்கள். இந்த நம்பிக்கையின் வார்த்தை இன்னொருவரின் வாழ்க்கையையும் மாற்றலாம். எனவே உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.